உங்க கணவரிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் அவருக்கு உங்கள் மீது காதலே இல்லை என்று அர்த்தமாம். யாராவது உங்கள் மீது ஆர்வம் காட்டவில்லை என்றால் அவர்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. அவர்களின் நடத்தை மிகவும் கவனிக்கத்தக்க வகையில் மாறுகிறது மற்றும் அது உங்கள் மனைவியாக இருந்தால் அவர்களின் இந்த மாற்றம் இதயத்தை உடைக்கும் மற்றும் அதிர்ச்சிகரமானதாக இருக்கும். உங்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒருவருடன் திருமணத்தில் இருப்பது உண்மையில் ஏமாற்றத்தையும் வேதனையையும் அளிக்கும். சில நேரங்களில் வெவ்வேறு சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை கொண்டிருக்கும் போது மக்கள் தங்கள் துணை மீது ஆர்வம் காட்ட மாட்டார்கள். சில காலமாக உங்கள் கணவர் ஏன் உங்களை விட்டு தொலைவில் இருக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்கள் மீது ஆர்வத்தை இழந்து விட்டார்கள் என்று அர்த்தம். கணவர்கள் தங்கள் மனைவி மீது ஆர்வத்தை இழப்பதற்கான பொதுவான காரணங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். அவர்கள் வேறொரு நபரிடம் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். உங்கள் கணவர் உங்களிடம் ஆர்வம் காட்டவில்லை என்றால் அவர்கள் வேறொருவர் மீது ஈர்ப்பு கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் வேறொரு நபரை காதலிக்கிறார்கள், அவர்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். அவர்கள் தங்கள் திருமணத்திற்கு புறம்பான உறவை மிகவும் ஆபத்தான முறையில் மறைக்கிறார்கள். பொய்களை முழுவதுமாக மறைப்பதும் சொல்வதும் ஒரு கட்டத்திற்குப் பிறகு உங்களுக்கு தெரிய வரலாம். இது இறுதியில் உங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக உணர வைக்கும். உணர்வுபூர்வமான தொடர்பு இல்லாமை. நீங்கள் இருவரும் இதற்கு முன் செய்து மகிழ்ந்த உங்களின் அன்றாடச் செயல்பாடுகளை தற்போது உங்கள் கணவர் உங்களுடன் செய்ய ஆர்வமில்லாமல் இருப்பதை நீங்கள் கவனித்தால் அது அவர் உங்கள் மீது ஆர்வம் காட்டவில்லை என்பதற்கான அறிகுறியாகும். காலப்போக்கில் ஆர்வம் படிப்படியாக குறைகிறது. அவர் உங்கள் மெசேஜ்களுக்கு பதிலளிக்காமல் இருப்பது, உங்களுடன் திட்டங்களை உருவாக்குவதைத் தவிர்ப்பது அல்லது அவரது வாழ்க்கையின் முடிவுகளில் உங்களை ஈடுபடுத்துவதை நிறுத்துவது போன்றவற்றை நீங்கள் கவனிக்கலாம். இதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று உங்கள் இருவருக்கும் இடையே உணர்வுபூர்வமான தொடர்பு இல்லாததுதான். எளிதில் விரக்தி ஏற்படுவது. எளிமையான விவாதங்கள் அல்லது கருத்துக்களுக்கு கூட உங்கள் கணவர் எளிதில் விரக்தியடைந்தால் அவர் உங்களுடன் இந்த உறவை தொடர விரும்பவில்லை என்று அர்த்தம். கணவர் உங்களைப் போலவே திருமணத்தில் ஆர்வமாக இருந்தால் அவர் உங்கள் மீது கோபப்படாமல், கத்தாமல் அல்லது கோபமான வார்த்தைகளை வீசாமல் பிரச்சினைகளை தீர்க்க விரும்புவார். விரக்தியை காண்பிப்பது உறவுகளில் இயல்பானது. ஆனால் உங்கள் கணவர் பிரச்சினைகளை நிறுத்துவதற்கான அறிகுறிகளை காட்டவில்லை என்றால் அவர் கத்துவதும் கூச்சலிடுவதும் உங்களை எப்படி உணர வைக்கிறது என்பதில் அவர் அக்கறை காட்டுவதில்லை. உரையாடலை தவிர்ப்பது. கணவன் மனைவி இருவரும் விவாதிக்கும் போது இருவரில் ஒருவர் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? திருமண உறவில் ஆர்வத்தை இழந்த கணவர்கள் ஒருபோதும் உரையாடல் அல்லது வாக்குவாதத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள். மனைவி நேரடியாக கேள்வி கேட்டாலும் அவர்கள் பொறுப்பற்ற பதிலை சொல்லி அவர்களை எரிச்சலூட்டுவார்கள். கேட்பதும் உங்கள் துணையை மதிப்பதாக உணர வைப்பதும் நல்ல மற்றும் ஆரோக்கியமான உறவுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். ஆனால் உங்கள் கணவர் தொடர்ந்து உங்களை புறக்கணிக்கப்பட்டவராக உணர வைத்தால் அவர் அந்த உறவை தொடர விரும்பவில்லை என்று அர்த்தம். முன்னுரிமை அளிக்காமல் இருப்பது. நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்கள் நாளின் ஒரு பகுதியை உங்கள் துணைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். தரமான நேரத்தை செலவிடுவது காதல், நெருக்கம் மற்றும் கூட்டாளர்களிடையே அர்த்தமுள்ள தொடர்பை தக்கவைக்க உதவும் முக்கியமான விஷயமாகும். நீங்கள் ஒன்றாக இருக்கும் நேரம் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நழுவினால் அது நிச்சயமாக உங்கள் உறவு சரியான திசையில் செல்லவில்லை என்பதற்கான அறிகுறியாகும். மூன்றாவது, மனிதர் போல நடத்துவது. உங்கள் கணவரின் வாழ்க்கையில் நீங்கள் திடீரென்று ஒரு அந்நியன் போல் உணர ஆரம்பித்திருந்தால் அவர் உறவில் ஆர்வத்தை இழப்பதற்கான தெளிவான அறிகுறிகளில் ஒன்றாகும். உங்களிடம் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக அவர்கள் ஆலோசனைக்காக அவர்களின் நண்பரை அணுகுவது மற்றும் உதவிக்காக மற்றவர்களை நாடுவது போன்றவை அவர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கையும் காதலும் குறைந்துவிட்டது என்பதன் அறிகுறிகளாகும். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.